Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. சார், நீங்க நீண்ட காலமா சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் தற்போது சாத்தியமாக இருக்கு. எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் கட்சிக்கு 2 இடங்கள் அமைச்சரவையில் இடம்பெற போகிறீங்க, எப்படி பாக்குறீங்க? ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. அதுவும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கார்கே அவர்களும் திரு ராகுல் காந்தி அவர்களும் இதை அப்ரூவ் பண்ணி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுடைய அமைச்சரவையில காங்கிரஸ் கட்சி இணைஞ்சிருக்கிறது, இணைய போகுது நாளைக்கு என்பது மிக மிக 59 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறது. 2 காதல் சட்டை போட்டவர்கள் நாளை அமைச்சரவையில் இருக்க போகிறார்கள். இது பல தடவை வாய்ப்புகளை தவறவிட்ட காங்கிரஸ் கட்சி இந்த தடவை அந்த வாய்ப்பை பெற்று தந்ததற்கு திரு கிரீஷ் சோடங்கர் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். பல வகையிலே காங்கிரஸ் கட்சி அவமானப்பட்டு மற்றவர்களை அதிகாரத்தில் அமர வைப்பதற்காக காங்கிரஸ்காரர் பட்ட துன்பமும் துயரமும் சொல்ல முடியாது. என்னை போன்ற காங்கிரஸ்காரர்களை பொறுத்த மட்டும் இது மிக மிக மகிழ்ச்சியான நாள். இந்த அறிவிப்பு என்பது உண்மையிலேயே காங்கிரஸ்காரர்களுக்கு ஒரு நேர்மையான அரசை, ஊழலற்ற அரசை காங்கிரஸ் அமைச்சர்கள் தருவார்கள். அந்த அரசில் இருப்பது என்பது பெருமையான விஷயம் என்று நம்புகிறேன். நீங்க திமுக கூட்டணியில இருந்து தேர்தலை சந்திக்கும் போது கூட சொல்லியிருந்தீங்க காங்கிரசுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்ற உங்களுடைய குரல் பிரதிபலிச்சதை பார்த்தோம். தற்போது தாவேக அமைச்சரவையில் இடம்பெறுகிறீங்க. இப்ப காங்கிரசுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? எதிர்காலம் எப்படி இருக்கும்? வருங்காலக்கூடிய அரசியல் நகர்வு இன்னும் சிறப்பானதாக முன்னேற்றமாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, கருதுறீங்களா? உங்களுடைய பார்வை. 67 தொடர்ந்து எப்பொழுதுமே கூட்டணியில தேர்தலுக்கு கூட்டணி, ஆட்சியில் வந்தோடனே அந்த கட்சிகளை கழட்டி விடுறது எப்படிங்கிறது ஒரு மாடலா இருந்துச்சு. அந்த மாடலை திரு விஜய் அவர்கள் உடைத்திருக்கிறார். கூட்டணிக்கு மட்டுமல்ல, ஆட்சியிலும் பங்கு என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அனைத்து கட்சிகளும், அதுவும் குறிப்பாக தோழமை கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கின்ற இந்த நோக்கம் என்பது உண்மையிலேயே ஜனநாயக மாண்புடையது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் முழுமையாக ஒவ்வொரு காங்கிரஸ்காரனும் இந்த நாளிலே பெருமைப்படுகிறோம். எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தினுடைய வளர்ச்சியிலே மிகப்பெரிய பங்கு வகிக்கும். நீங்கள் தோழமையோடு எங்களை பொறுத்த மட்டும் இந்த அரசியல பங்கு பெற்று காங்கிரஸ் கட்சி வளர்ச்சி பெறுவதற்காகவும் மக்களுடைய ஆதரவை பெறுவதற்காகவும் தொடர்ந்து பாடுபடுவோம். சார், இப்போ தனிப்பெரும் கட்சியா ஆட்சி அமைக்கிறத விட இது போல கூட்டணியில ஆட்சியில பங்கு இடம்பெறும் போது இது மக்களுக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்களை ஏற்படுத்துவதற்கு உதவும்? உங்களுடைய பார்வையில இந்த அரசியல் நகர்வை எப்படி பாக்குறீங்க? மிக சிறந்தது. இதுதான் பாராளுமன்ற ஜனநாயகம் என்பது. பாராளுமன்ற ஜனநாயகம் என்பது ஒரு பிரசிடென்சியல் ஃபார்மட் கிடையாது, ஒரு பிரைம் மினிஸ்டர் ஃபார்மட் கிடையாது. எல்லா எம்எல்ஏக்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு தலைவராக வருவார்கள். பல கட்சிகள் பல கருத்துக்களை கொண்டு வருவதுதான் கேபினட் முறை பெற்றது. அந்த முறையிலே உண்மையிலேயே இது விஜய் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையோடும் ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கிறார். அவர்களுடைய முதலமைச்சராக அவருக்கு வர வேண்டும் என்று நினைத்த, உண்மையிலேயே மாற்றம் வர வேண்டும் என்று தமிழக மக்கள் வாக்களித்ததற்கு மதிப்பு கொடுத்து அனைத்து கூட்டணி கட்சிகளையும் அழைத்தார். அதில் காங்கிரஸ் கட்சி ஏற்று நாங்கள் நாளை அமைச்சர்களாக எங்களுடைய கதர் சட்டை அணிந்த 2 தோழர்கள் அமைச்சராக போகிறார்கள். அதே போல மற்ற கட்சிகளும் அதில் வர வேண்டும் என்றால் கூட்டணியில் அமைச்சர்களாக இருந்து நம்மை பொறுத்த மட்டும் ஒரு ஊழலற்ற நேர்மையான அரசு அமைவதற்கு நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். சார், தேர்தலுக்கு முன்பு இது தமிழகத்துல சாத்தியம் இல்லை அப்படின்ற குரல்கள் ஒலிச்சிட்டு இருந்தது. ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு தமிழகத்துல அது எடுபடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதை நோக்கி நகர்ந்திருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய அரசியல் நகர்வுகளையும் இதே போல ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிதான் நகருமா இனி வரக்கூடிய நாட்களையும் கூட? அதுதான் 2 மாடல் தான் இருந்தது. ஒண்ணு, இது தமிழகம் ஏற்காதுங்கிற ஒரு மாடல், திமுகவினுடைய மாடல். அந்த மாடலை மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. திரு விஜய் அவர்களுடைய மாடல் ஆட்சியில் பங்குங்கிற மாடல். அந்த மாடலை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இது மிகவும் பொறுப்புணர்வோடு கூட்டணி கட்சிகளும் செயல்பட வேண்டும், முதலமைச்சரும் செயல்பட வேண்டும். ஏனென்றால் இது எந்த விதத்திலும் யாருடைய பெயருக்கும் களங்க வராமல் செயல்பட வேண்டியது எங்களுடைய அமைச்சருடைய பொறுப்பு. எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரசுடைய அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிற திரு ராஜேஷ்குமார் அவர்களும் திரு விஸ்வநாதன் அவர்களும் அமைப்பிலும் சரி, சட்டமன்றத்திலும் சரி, பாராளுமன்றத்திலும் சரி அனுபவம் பெற்றவர்கள். அவர்களை பொறுத்த மட்டும் நேர்மையாக பணியாற்றுவார்கள். இந்த அரசுக்கு நல்ல பெயர் வருவதற்காகவும் தமிழகத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான இந்த முதலமைச்சருடைய முயற்சிகளை அனைவரையும் சேர்த்து கொண்டு செல்கின்ற இந்த முயற்சி என்பது தொடர வேண்டும். திராவிட மாடல், அதே போன்று தற்போது விஜய் மாடல் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு மாணிக்கம் தாகூர். காங்கிரஸ் சார்பில் ராஜேஷ்குமார், விஸ்வநாதனுக்கு
அமைச்சரவையில் வாய்ப்பு என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. விசிக சார்பில் வன்னியரசு அமைச்சரவையில் இடம்பெறுவாரா என்ற கேள்விக்கு நாளை விடை கிடைக்கும். அதே போன்று IUMலும் நாளை தங்களுடைய முடிவை அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur.